நேற்று முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் துணை பொதுமேலாளர் அவர்களும் துணை பொதுமேலாளர் அவர்களும் எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அவங்க பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாதனால் வெளியேறி நாங்கள் ஸ்ட்ரைக் ஆரம்பம்னு சொல்லி வெளியேறிவிட்டோம். இன்னைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைனால கமிஷனரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கலந்து பேசி பொதுமேலாளர் அவர்களை இன்னைக்கு கூப்பிட்டு நலச்சங்கத்தின் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கமும் தமிழ்நாடு உற்பத்தியாளர் சங்கத்தை 2 தலைவர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துற விதத்தில் எங்களுக்கு கமிஷனர் புது கமிஷனர் ஜாயின் பண்ணிருக்கனால வரும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த கால அவகாசம் கேட்டு 2 சங்கத்தை நிர்வாகிகளையும் பொது துணை பதிவாளரையும் பொது மேலாளரையும் கூப்பிட்டு வச்சு இந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை பேச்சுவார்த்தையை முடிச்சு நல்ல ஒரு முடிவை எட்டும்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அப்படி உத்தரவாதம் கொடுக்கும்போது நாங்கள் எங்களுக்கு 4ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த உத்தரவாதம் எங்களுக்கு கொடுக்க தவறினால் மறுபடியும் 11ஆம் தேதி காலையிலிருந்து மறுபடியும் இந்த பால் நிறுத்த போராட்டம் தொடரும் என்று நாங்கள் சொல்லி அறிவிச்சு விட்டு சொல்லிட்டு வெளியேறி வந்திருக்கோம். தற்காலிகமாக 11ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மார்ச் 11 வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இதே பால் நிறுத்த போராட்டம் 11ல பால் நிறுத்த போராட்டம் 12ஆம் தேதி பால் கீழே ரோட்ல கறவை மாடுகளுடன் ரோட்ல சாலை மறியல் போராட்டம் நடைபெறும். இப்ப நாங்க தமிழக அரசு 3 ரூபா கொடுத்துச்சு ஊக்கத்தொகை. அந்த ஊக்கத்தொகையை ஆவின் நேரடியா உற்பத்தியாளருக்கு கொடுத்துச்சு. நாங்க என்ன சொன்னோம்னா கிராம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு வர வச்சு அந்த கூட்டுறவு சங்க சொசைட்டில இருந்து மெம்பர்களுக்கு அக்கௌண்ட்ல தான் நாங்களும் அவங்கள மாதிரி அக்கௌண்ட்ல தான் ஏற்றுறோம் தான் சொல்றோமே தவிர நாங்க கையில் எடுக்கிறோம்னு சொல்லல. அதாவது கூட்டுறவு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அந்த கூட்டுறவு சொசைட்டில இருந்து மெம்பர்களுக்கு இண்டிவிஜுவலாவே கொடுக்கறதுக்கு தான் நாங்களும் தயாரா இருக்கோம். அப்படித்தான் இதுவரைக்கும் இந்த ஒரு கடந்த காலங்களில் கொடுத்துக்கு வந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப ஆவின்ல இருந்து நேரடியாக கொடுக்கும்போது இப்பயே 300 சொசைட்டிகளுக்கு மேல அந்த பணம் ஏறல. ஒரு 8000 பேருக்கு உற்பத்தியாளருக்கு அந்த 3 ரூபா ஊக்கத்தொகை போய் சேரல. இன்னைக்கு 50 நாள் ஆயிடுச்சு. ஆனா இதே நாங்க சொசைட்டி மூலமா கொடுத்திருந்தோம்னா 3 நாள் அவங்க 5ஆம் தேதிக்குள்ள கிளீனா அவங்களுக்கு 3 ரூபா ரீச் ஆயிரும் எல்லாருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு 300 சொசைட்டிக்கு ஏறல, ஒரு 5000 உற்பத்தியாளர்களுக்கு இந்த 3 ரூபா போய் சேரல. இந்த குளறுபடிகளுக்காகத்தான் நாங்க என்ன சொன்னோம், கிராம கூட்டுறவு பால் சங்கங்கள்ல அந்த அக்கௌண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்து நாங்க அந்தந்த கிளை செக்ரட்டரிகள் கரெக்டா அந்த உற்பத்தியாளருக்கு பணம் போய் சேரும். அந்த உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றக்காக உற்பத்தியாளர்கள் சார்பா இந்த 2 சங்கங்களும் நலச்சங்கமும் பால் உற்பத்தியாளர் சங்கமும் இணைந்து இந்த போராட்டத்தை அறிவிச்சோம். இப்ப இவங்க ஒரு 15 நாள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. கமிஷனரை வச்சு மினிஸ்டரை வச்சு நாங்க பேசி 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா இதை சொல்றோம், இந்த தவறுகளை திருத்துறதுக்கான ஒரு நல்ல முடிவா நாங்க சொல்றோம் இருக்காங்க. இது சொல்லும் பட்சத்தில் இது சரியான இந்த தவறுகளை திருத்தி எங்களுக்கு உற்பத்தியாளருக்கு கிளை சங்கங்கள் மூலமா நேரடியா பணம் போகாம இதே மாதிரி குளறுபடிகள் நடக்கும் பட்சத்தில் விவசாயிகளை திரட்டி சாலையுடன் மறியலும் செய்து பாலையும் நிறுத்துவோம் என்பதை உற்பத்தியாளருக்கு நேரடியா போனாதானே டக்குனு வரும். சங்கத்துக்கு அதுக்கப்புறம் வந்தா இன்னும் காலதாமதம் ஆகாதா? இல்ல சார் இப்ப நீங்க கேட்டது சரியானது. ஆவின்ல இருந்து போனா இப்ப உசிலம்பட்டியில இருக்கும் 50 கிலோமீட்டர். இப்ப ஒரு உற்பத்தியாளர் 50 லிட்டர் ஊத்திருக்காரு. 150 ரூபா இவங்க ஏத்தாம விட்டுட்டாங்கடா. அவங்க அங்க இருந்து செலவழிச்சு இந்த 150 ரூபாய் வாங்க முடியுமா? அதே அந்த கிளையில ஒரு சின்ன கிராமம் இப்ப மாதுரைன்னு எடுத்துங்க. மாதுரை கிராமத்துல அங்க 300 ரூபா வரலன்றே அங்கே செக்ரட்டரி இருப்பேன், அந்த ஊர்ல இருப்பேன், உள்ளூர் செக்ரட்டரி, உள்ளூர் ரேஷன் கடை மாதிரி. அப்ப அந்த உள்ளூர் செக்ரட்டரி எப்ப எனக்கு பணம் ஏறலன்றே சட்டையை பிடிச்சி வாங்கிடுவார். 2 நிமிஷம் ஏறலன்றே எங்க சொசைட்டி அக்கௌண்ட்ல இருக்கு. அப்பயே பார்த்து ஆம்பா உன்னுடைய பணம் ஏறவில்லை இந்தாண்டு அப்பயே ஏற்றிடுவோம். ஆனா இங்க 150 ரூபாய்க்காக மதுரை வருவானா? இது காலப்போக்கில் இவங்க 2வது நாங்க 5ஆம் தேதி ஏற்றிடுவோம். இங்க இவங்க என்னைக்கு ஏத்துறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தேதி 22, இன்ன வரைக்கும் எங்களுடைய சொசைட்டில ஏறல. ஜனவரி போன மாசம் பணம் இன்ன வரைக்கும் ஏறல. ஆனா இதே கூட்டுறவு கிளை சங்கங்கள் மூலமா போகும்போது 5ஆம் தேதி கரெக்டா ஏற்றிருக்கோம். நீங்க பாத்துக்கோங்க. நாங்க ஏத்துனா அதே அக்கௌண்ட்டுக்கு தான் ஆவின் ஏத்துது சார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவின் எந்த அக்கௌண்ட்டுக்கு ஏத்துதோ அதே அக்கௌண்ட்டுக்கு தான் கிராம சங்கங்களும் ஏத்துறோம். நாங்க நேரடியாக எடுக்கிறோம்ன்றத சொல்லவே இல்லை. ஏசி வெண்மணி சந்திரன் தமிழ்நாடு பால் நலச்சங்கம் 2 சங்கத்தின் சார்பாக கூட்டுக்குழுவா வச்சுட்டு அப்ப நாங்க போராடுறோம். அப்படித்தான் நடைமுறையில் இருந்துச்சு. இப்ப அரசு என்ன நினைக்குது, இந்த 3 ரூபா கொடுக்கறது இந்த அரசு தான் கொடுக்குதுன்றத மக்களுக்கு தெரியணும்ன்றாங்க. ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. சரி நாங்களும் அதை ஏத்துக்கிறோம்.
சரி நாங்களும் தனியாவே கொடுக்குறோம், நாங்களே தனியாவே கொடுத்துறோம் சொல்லி இவங்க ஆவின்ல எந்த அக்கௌண்ட்டுக்கு ஏத்துறாங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு கிராம சங்கங்கள் மூலமா ஏத்துறோம். அவ்வளவுதான் சார், வேற எந்த வித்தியாசமும் இல்ல. இப்படி ஏத்துனா அந்த கிராமத்துல இருக்குமே உள்ளூர் நாட்டாமே அப்படியே கேட்டுருவான். அவன் போய் கலெக்டர்ல போய் கேள்வி கேட்க முடியுமா? இப்ப அவனுக்கு 100 ரூபா வரல, அவன் அந்த கிராம நாட்டாமே போய் பார்த்து உடனே கேட்டுருவான். அவனே நீ கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனா கலெக்டர் ஆஃபீஸ் கேட்டு எங்கேயா இருக்குன்னு போயிருவான். அந்த 150 ரூபா போனா உங்களுக்கு காந்தி கணக்கு வச்சுக்கடான்ட்டு போயிருவான். அப்படி ஏத்தாத பட்சத்தில் மக்கள் பூரா தனியாருக்கு பால் வழங்க ஏசி வெண்மணி சந்திரன்